90% பீப்புளுக்கு மியா கலிஃபா பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பானவங்க தான் நெனச்சிருப்பீங்க. ஸோ, இவங்க பண்ணது கரெக்ட்டா, தப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டே ஸ்டோரி ஆஃப் டோல் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். 1990ல பார்த்தீங்கன்னா லெமினால தான் பிறக்குறாங்களே. ஸோ, சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்டு இருக்காங்களே. அப்பதான் அவங்க ஊர்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதிகமா வருது. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா விட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு என்ன பண்றது தெரியாம பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்து படம் நடிக்க நீங்க வரீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காசு இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிக்க போறாங்க. ஆனா உள்ள போன பிறகு தான் தெரியுது இது வேற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க. பாரின் இண்டஸ்ட்ரியில போயிட்டு பார்த்தீங்கன்னா நெறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க. ஸோ, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 12 வீடியோ தான் நடிச்சிருக்காங்க. இவங்க போன நாடுகள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருமே மரியாதை குடுக்கல. ஸோ, இவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேற மாரி தான் நெனச்சாங்களே. ஸோ, அதனால என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளும் திருந்தி வாழலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களும் திருந்தி வாழுறாங்க. ஸோ, இவங்கள பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, வேற மாரி பார்த்தீங்கன்னா யாரும் நெனைக்காதீங்க.